3 பேர் சாப்பிட்ற அளவு சட்டுன்னு கத்திரிக்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கடாயில் எண்ணெய், கடுகு, வெந்தயம், சீரகம் எல்லாம் பொரிஞ்ச பிறகு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், ஒரு பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து நல்லா சின்ன வெங்காயம் ப்ரௌன் ஆனதும் வெங்காயமும் தக்காளியும் பெருசாக இருந்தால் ஒன்று எடுத்து அரைச்சி அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிய பிறகு 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி, 1 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நாம் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை அதில் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் மூடி விட்டு வதக்கலாம். வதக்கின பிறகு தேவையான அளவு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்கன்னா சரியாக இருக்கும் 3 பேருக்கு. ஸோ 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதையும் நல்லா கொதிக்க விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஆஃப் பண்ணி எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கடைசியாக இந்த சட்டியில் ஒட்டிகிட்டு இருக்க குழம்புல கொஞ்சம் சாப்பாடு போட்டு கலந்து சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.